இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கோவை நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே கனமழை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில மழை பொழிவு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எத்தனை நாட்களுக்கு இந்த காற்றுடன் கூடிய மழை இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? முதல்ல நேற்றுக்கு நம்ம நல்ல கனமழை பெற்றதை பார்த்தோம். பாஸ்தான் வேலையில நேற்றுக்கு கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் மழை பதிவானதும் அவலாஞ்சியில 21 சென்டிமீட்டர் நேற்றுக்கு பதிவானதும் பார்த்தோம். இன்று பாத்தீங்கன்னா அவலாஞ்சியில கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். அருகில் உள்ள அப்பர் பவானியில கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்றும் கனமழை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். வால்பாறையில நம்ம சின்ன கலர்ல 21 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. ஸோ அடுத்து வர நாட்களும் இதே மாதிரி கனமழை தொடரும். பர்டிகுலரா நீலகிரி மாவட்டத்துல, நீலகிரினா எல்லா இடங்கள்லயும் அதே மாதிரி கனமழை பெய்யாது. இப்ப கொன்னூர்ல எல்லாம் இந்த மாதிரி கனமழை பெய்யாது. இப்ப கனமழையானது இந்த மாதிரி அவலாஞ்சி, அப்பர் பவானி, பாசன் வேலி, பாத்திமோன், முக்குர்த்தி மற்றும் கூடலூர் பகுதிகள்ல, கூடலூர்ல பாண்டலூர், தேவாலா, இந்த மாதிரி பகுதியில எல்லாம் நல்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோவையை பொறுத்த வரைக்கும் எல்லா கோவை மாவட்டத்துக்கும் அந்த ரெட் அலர்ட் பொருந்தாது. பர்டிகுலரா அந்த வால்பாறை மாவட்டம், வால்பாறை, பரம்பிக்குளம் பகுதிகள், சோலையார் டேம், இங்கெல்லாம் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ இது வருகின்ற நாட்கள்ல வங்கக்கடல்ல இப்போ ஒரு காற்றழுத்த பகுதி உருவாக போகிறது. ஸோ அது என்ன பண்ணும், மேலும் மேற்கு திசை காற்றை வலுப்படுத்தும். அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து இந்த கனமழை, இது இன்றையோ நாளையோ முடிய போகிறது கிடையாது. தொடர்ந்து மாத இறுதியில் ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்குமே இந்த மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை நீலகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த மழை எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டங்களை தவிர்த்து தமிழகத்தோட பிற மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம சென்னையோட வானிலை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? மற்ற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி பகுதியில் மற்ற மாவட்டங்கள் லைக் கன்னியாகுமரி, திருநெல்வேலியில மாஞ்சோலை பகுதி, தென்காசி பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், இங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா மழை இருக்கும். பட் மிக கனமழைக்கான வாய்ப்பு அங்க இருக்காது. நமக்கு அங்க ஒரு கனமழையோ இல்ல மழையோ அப்படின்ற மாதிரி ஒரு மழை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் நம்ம இருப்பாங்க. மற்ற சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்திருப்பீங்க, சாரல் சேர்ந்த மாலை நேரத்துல கடந்த 2 நாட்களாவே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நல்ல காத்து, கிட்டத்தட்ட நல்ல காத்து பிளஸ் கொஞ்சம் மழை அப்படின்னு லேசா ஒரு 10-15 நிமிஷம் லேசான மழை. ஸோ அதே மாதிரியான வாய்ப்பு தான் இன்றைக்கும் இருக்கிறத பாக்குறோம். ஸோ எல்லா இடத்துலயும் மழை பெய்யாது, பொதுவாக மந்தமாக இருக்கும். இன்றைக்கு பர்டிகுலரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேகமூட்டத்தோட அப்படியே மந்தமாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில ஸ்ட்ராங் சர்ச், அதாவது அந்த மேற்கு திசை காற்று அதிவேகமாக இருக்கிறதோ அப்ப நமக்கு இந்த மாதிரி மலை மேகங்கள் அப்படியே தொடர்ந்து அங்கேயும் இருக்கும். ஆனா இது ஒரு லேசான மழையோ மாலை நேரத்திலயோ இல்லை இரவு நேரத்திலயோ காற்றுடன் லேசான மழைக்கான வாய்ப்பு, அந்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு உள் மாவட்டங்களையும் பாக்குறோம். இந்த ஸ்ட்ராங் சர்ச்னால இன்னைக்கு மற்ற மாவட்டங்கள் லைக் சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, பெங்களூர் போன்ற இடங்கள்லாம் கூட இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். பட் ஹெவி ரெயின்ஸ் இருக்காது. நல்ல காத்தோட ஒரு 15-20 நிமிஷம் நல்ல ஒரு லைட்டான லேசான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். தமிழகத்தோட பிற மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மழையை எவ்வாறு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தமிழகம் தவிர தமிழகத்தோட அண்டை மாநிலங்கள்ல மழை பொழிவு ஏற்கனவே தொடங்கி இருக்கு. இணைப்பில் பேசியதற்கு நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.